ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுக்க போகிறோம். சுண்டல் நைட்டே ஊற வச்சுட்டோம். ஒயிட் சுண்டல், வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தேங்காய் போட்டு தாளித்து கொடுத்தா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சுண்டல். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு குக்கரில் 2 விசில் விட்டால் சுண்டல் தண்ணி வடிச்சிருச்சு. ஸோ இப்போ சுண்டலை தாளிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாருங்கள். 2 பச்சை மிளகாய் தேங்காய் திருவி பச்சை மிளகாய் தாளிச்சிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸு. காரம் பிடிக்காத குழந்தைங்களுக்கு இங்கே பாருங்கள், தேங்காய் பச்சை பயிர் போட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டு ஸ்வீட்டாக குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட விரும்பி சாப்பிடுவாங்க. பச்சை பயிரை காரம் பிடிச்ச குழந்தைங்க காரம் சாப்பிட்லாம். என் குழந்தைங்க காரம் சாப்பிடாது. ஆனால் பயிரை வேக வச்சு நாட்டு சர்க்கரை லைட்டாக கொஞ்சமாக தூவி கிளறி கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து கடலை உருண்டை. 200 கடலை, வறுத்த கடலை நல்லா வடசட்டில் வறுத்து வச்சு தோலை எடுத்து வச்சுருக்கோம். 200 கடலை, 4-5 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. இந்த 2 பொருள் இருந்தால் போதும். மிக்ஸி ஜாரில் அரைச்சி உருண்டை பிடிச்சா சுவையான டேஸ்ட்டான ஹெல்த்தியான வறுத்த உருண்டை கடலை ரெடி. ஈவினிங் ஸ்நாக்ஸ் லட்டு கடலை உருண்டை. ஈவினிங் ஸ்நாக்ஸ் கடலை உருண்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸி ஜாரில் பாருங்கள், குறைன்னு அரைச்சி வச்சு பாருங்கள். நாட்டு சர்க்கரையும் கடலையும் இப்போ உருண்டை பிடிச்சி சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இன்னும் ஆயில், சுவையான டேஸ்டான கடலை உருண்டை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து சுண்டல் தாளிச்ச சுண்டல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடலை உருண்டைக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் வாங்க. கடலையை பாருங்கள், நல்லா தோலை உரித்து மிக்ஸி ஜார் போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். 100 கிராம் வெல்லம், மண்டை வெல்லம் தட்டி வச்சுருக்கோம். கல்லோ தூசியோ எதுவுமே இல்லாமல் சுத்தமான நல்ல வெல்லமாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பாவு காய்ச்ச போகிறதில்ல, அப்படியே போட்டு மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். ஒரு 20 கிராம் வெள்ளை எள்ளு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கடலை உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் பாருங்கள், குறைன்னு அரைச்சி வச்சு பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ் 1/4 கிலோ கடலை உருண்டைக்கு 100-150 கிராம் உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு வெல்லத்தை கலந்து 2 பேட்சாக அரைச்சிக்கோங்க. ஒன்றா அரைச்சிடாதீங்க. இப்போ அந்த சூடோடைய உருண்டையை பிடிச்சா சுவையான கடலை உருண்டை ரெடி. ஈவினிங் ஸ்நாக்ஸ் கடலை உருண்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் நாட்டு சர்க்கரையிலையும் கடலை உருண்டை செஞ்சுருக்கேன். வெள்ளம் மண்டை வெள்ளத்துலேயும் நாங்கள் கடலை உருண்டை செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் மண்டை வெள்ளத்தில் கடலை உருண்டை செஞ்சால் ஒரு வாரம் 10 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். நாட்டு சர்க்கரையில் செஞ்சனால 2 நாளில் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.